ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். ஆண்டவர் பதில் தருகிற தேவன், தடைகளை தாண்டி பதில் தருகிறவர், சூழ்நிலைகளை தாண்டி பதில் தருகிறவர். அவர் பதில் தருகிற விதத்தை நீங்க உற்று பார்த்தா, ஒன்று, அவன் காப்பாற்றப்படுகிறார் மோசே. ரெண்டாவது, அவர் ஒரு உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். எத்தனையோ இடத்துல போய் சேர்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த நாட்டு சூழ்நிலையின்படி ஆண் பிள்ளைகளை அவர்கள் நைல் நதியில் வைத்து விட வேண்டும், அனுப்பிவிட வேண்டும். அப்படி அவர்கள் முடிவு செய்து, பெற்றோர் இனிமே இந்த குழந்தையை நம்ம ரகசியமாக வச்சிருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது, அங்கே அவருக்கு இந்த சிறு குழந்தைக்கு ஒரு கூடையை ஆயத்தப்படுத்தி அதில் அந்த குழந்தையை போட்டு நைல் நதியில் விடுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த நேரத்தில் யாரை அனுப்புகிறார் என்றால், அங்கே ஒரு ராஜகுமாரத்தி வருகிறாள். அந்த ராஜகுமாரத்தி பார்வோனுடைய குமாரத்தி. அவள் ஸ்நானம் பண்ணுவதற்கு, குளிக்கிறதற்கு வருகிறார். ஒரு நபரை ஆண்டவர் பதில் தருவதற்கு எப்படி கொண்டு வருகிறார் பாருங்க. நீங்களும் நானும் யோசிக்காத நபரை அவர் கொண்டு வர்றாரு. நீங்களும் நானும் யோசிச்சா என்ன செய்வோம்னா, வேற வழிகள்லாம் யோசிப்போம், எல்லாமே சரி இருக்காது. ஆனா தேவன் ஒன்றை செய்ய யோசிக்கும் போது அங்க அவர் நல்ல வல்லமையோட செய்வாரு. நபர்களை சரியான நேரத்தில் கொண்டு வருவாரு, சரியான விதத்தில் கொண்டு வருவாரு. இதை நம்புவோமா நம்ம?